நாம எல்லாரும் அல்லாஹ் என்ற ஒருவரை நம்பி இருக்கிறதாக நம்புறோம். ஆனால் அந்த அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்புகிறோமா? நம்ம சமூகத்தில் நிறைய பேரை பாருங்க. நம்ம சமூகத்தில் அல்லாஹ் என்று சொன்னா யாருக்கும் தெரியாம இருக்காது. அல்லாஹ்வை நம்பவங்க தான் முஸ்லிம். ஆனா அந்த இறைவனை நம்ப வேண்டிய விதத்திலே நம்புறோமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மக்கத்து காஃபிர்களை பற்றி சொல்லுகிற நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்திலே கண்ணியப்படுத்தவில்லை. ஹக்க கதிரிஹி, அவன் எப்படி அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டுமோ அந்த முறைப்படி அவர் கண்ணியப்படுத்தல. அல்லாஹ்னு ஒருவன் இருக்கிறான் நம்பினாங்க. அல்லாஹ்வுக்கு தான் ஒட்டுமொத்த ஆற்றலும் அதிகாரம் இருக்கு என்று நம்பவே இல்லை. நீ நம்ம சமூகத்திலே பாருங்க, கஷ்டம் வந்துட்டா யார்கிட்ட போய் கேட்கறாங்க? ஒரு துன்பம் வந்தா யார்கிட்ட கேட்கறாங்க? ஒரு குழந்தை இல்லைன்னா யார்கிட்ட கேட்கறாங்க? ஒரு வியாபாரத்தில் நஷ்டம் யார்கிட்ட கேட்கறாங்க? யார்கிட்ட கேட்கறாங்க? அல்லாஹ்விட்ட மட்டுமா கேட்கறாங்க? யார்கிட்ட கேட்கறாங்க? மனிதர்கள்ட்டையும் கேட்கறாங்க. இறந்து போய் சமாதியில் அடக்கம் பண்ணி இருக்காங்க, அவங்கள்ட்டையும் கேட்கறாங்க. தர்கால போய் மவுண்ட் ரோடு தர்கால போய் நிக்கிறாங்க. யார் அவங்கலாம்? முஸ்லீம் இல்லாதவங்களா? கலிமா சொல்லாதவர்களா? அவங்களும் கலிமா சொன்னவங்க தான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க தான், புர்கா அணிந்தவர்கள் தான், மார்க்கத்தை ஏற்றவர்கள் தான். ஆனால் ஏன் அவங்க நிக்கிறாங்க? அல்லாஹ்வை நம்ப வேண்டிய விதத்தை நம்பல. அதான் சொன்னாங்க, அல்லாஹ்வை அறிதல், இறைவனை அறிதல், அல்லாஹ்வை நம்புதல். அல்லாஹ்வை நம்புறது, அல்லாஹ் ஒரு இருக்கான்னு நம்புறது இல்ல. அவனுக்கு தான் ஒட்டுமொத்த ஆற்றலும் இருக்கு, அறிவும் இருக்கு, அதிகாரம் இருக்கு என்று அவனை தவிர உலகத்துல வணக்கத்துக்குரிய வேறு யாருமே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய அவனை தவிர வேறு யாரும் இல்லை. எனக்கு கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், நெருக்கடி வந்தாலும், வியாபாரத்தில் நஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அல்லாஹ்விடத்தில் மட்டுமே கேட்பேன். ஏன் என்றால் எனக்கு துன்பம் துயரத்தை கொடுப்பது எல்லாமே அல்லாஹ் தான். அல்லாஹ்வை தவிர எந்த தீங்கும் எனக்கு ஏற்படவே முடியாது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறார், நபியே நீங்கள் சொல்லுங்கள், எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் சரி அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் இல்லை. லா யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் நாடியை தவிர வேற எதுவுமே நான் அணுகாது நபியே நீங்க சொல்லுங்க. ஏன் அல்லாஹ் சொல்றான்? அவர் ஒரு நபி, அவர் இறை தூதர், அவர் ஒரு ஆட்சி தலைவர் இருந்தாலும் கூட என்னால எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ் நாடினால் மட்டுமே எதையும் செய்ய முடியும். இந்த ஆற்றல், இந்த அறிவு, இந்த அதிகாரம் வேணுமா இல்லையா? இதெல்லாம் தெரிந்து கொள்ளணும் என்பதற்காகத்தான் இந்த பாடத்துடைய மிக முக்கியமானது என்ன? அல்லாஹ் என்ற ஒருவனுக்குத்தான் அனைத்து ஆற்றலுமே இருக்கு என்ற அந்த விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன? திருமறை குர்ஆனோடு நம்முடைய வாழ்வில் தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். இந்த குர்ஆனுடைய தொடர்பு தான் மார்க்க அறிவு அதிகப்படுத்தும், அல்லாஹ்வுடைய அச்சத்தை அதிகப்படுத்தும், மார்க்கத்துடைய ஒழுக்கத்தை அதிகப்படுத்தும், பிள்ளையுடைய பண்புகளை உயர்த்தும். நம்ம கஷ்டப்படுறோம், அழுகுறோம், கண்ணீர் ஒடிக்கிறோம், கேட்கல அப்படின்னு புலம்புறோம் இல்ல, அனைத்துக்கும் தீர்வை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே வைத்திருக்கிறான். ஒட்டுமொத்த உலகமே இதன் பக்கம் திரும்புகிறது. ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாத்துக்கான வழி இதை கொடுத்திருக்கிறான். நீங்க நம்ம எல்லாரும் குடும்பம் நல்லா மனசாட்சியை வந்து கை விட்டு தொட்டு பாருங்க. நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவொடனே விசாரிக்கிறோம், டியூஷனுக்கு போயிட்டு வந்தோடனே விசாரிக்கிறோம், வேற வேற கோர்சஸ்க்கு போயிட்டு வந்தோடனே விசாரிக்கிறோம். மதரசாவுக்கு போயிட்டு வந்த பிறகு அவரை உட்கார வைத்து என்ன படிச்சு ஏது படிச்சேன்னு விசாரிக்கிற பண்பு நம்ம கிட்ட இருக்கா? இன்னைக்கு எவ்வளவு ஓதி கொடுத்தாரு ஹஸ்ரத்? இன்னைக்கு ஆலிமா எவ்வளவு ஓதி கொடுத்தாங்க? ஒரு லைன் ஓதுனியா, அரை லைன் ஓதுனியா, 4 பக்கம் ஓதுனியா, ஒரு பக்கம் ஓதுனியா, 1/4 பக்கம் ஓதுனியா, என்னத்த சொல்லி கொடுத்தாங்க? எனக்கே கேட்டுருமா? கேட்டோன்றவங்க சொல்லுங்க பாப்போம். வாரத்துல ஒரு நாள் தர்பியா கிளாஸ்னு வைப்பாங்க, அதையாவது விசாரிப்போமா? ஏன்னா ஏதோ ஒண்ணு போகுது வருது, எவ்வளவு குர்ஆன் ஓதிச்சா போதுப்பா அப்படின்றோம். குர்ஆன் ஓதுறோம், மாற்று கருத்தே இல்லை. அந்த குர்ஆனை ஏன் ஓதுறோம்? நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்குதானே. குர்ஆனுடைய தமிழாக்கத்தை நம்மள குடும்பங்களா உட்கார்ந்து வாரத்துக்கு ஒரு நாளோ அல்லது 15 நாளைக்கு ஒருக்கோ உட்கார்ந்து நம்ம குடும்பத்தோட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ற பழக்கமாவது குறைந்தபட்சம் ஏற்படுத்தியிருக்கோம். ஆனா டெய்லி ஓதணும். நம்ம எப்படி 3 வேளை சாப்பிடுறோமோ, எல்லா வேலைகளையும் பார்க்கிறோமோ, அதை விட முக்கியமானது என்ன? திருமறை குர்ஆனோடு நம் குடும்பத்தோடு உட்கார்ந்து படிக்க வேண்டிய பண்பும் பழக்கமும் ரொம்ப ரொம்ப அவசியமானது. யூதர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவங்களுடைய வரலாற்றை தினமும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். நீ ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளுகிற யூத வர்க்கம் இருக்கிறதுல அவங்க வயிற்றுல குழந்தை இருக்கும் போதே அவங்களுடைய வரலாறு பேசிட்டு இருப்பாங்களாம். புள்ள பிறந்ததுல இருந்து பேசுவாங்களாம், அவங்க வளர்ந்து போது பேசுவாங்களா, அவங்க வளர்ந்த பிறகும் பேசுவாங்களா. அவங்களுடைய வரலாறு இங்க உலகம் எல்லாம் அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு ஊர் விளக்கம் செய்யப்பட்டு நாட்டை விட்டே துரத்தி விட்டு எங்கேயுமே வாழறதுக்கு இடம் கிடைக்காம அனாதிகளாக நாடோடிகளாக ஊர் ஊராக திரிந்தோமே அத்தனை வரலாறையும் சொல்லி வேத புத்தகத்தை பற்றி படிப்பை அறிவை உண்டாக்கி ஒட்டுமொத்த உலகத்துல எங்க போனாலும் சரி நம்ம சமூகத்தை முன்னேற்றத்துல முக்கியமா இருக்கணும்னு அவனுக்கு சின்னதுல இருந்தே சொல்லப்படுது. நம்ம இன்னைக்கு அப்படி நம்ம சமுதாயம் எப்படி இருக்கு? ஊரு ஊரா அடி வாங்குறோமே, மாட்டுக்கறி இறைச்சினால சாவடிக்கிறோமே,
புர்கா போட்டா அடி வாங்குறோமே, தொப்பி வச்சா அடி வாங்குறோமே, தாடி வச்சா அடி வாங்குறோமே என்று நம்ம பிள்ளைகளுக்கு தற்பொழுது நடக்கிற நிகழ்வையாவது சொல்லி இருக்கிறோமா? ஏன் நம்ம பிள்ளை கஷ்டம் தெரியல? பிள்ளைங்களை ஏன் கஷ்டத்தை, சமூகத்தை பற்றியான அக்கறையோ குடும்பத்துடைய கஷ்டமோ அவங்களுக்கு ஏன் தெரியலன்னு நம்ம எதையுமே சொல்லல. நீங்கள் ஆழமாக உள்ளத்திலே பதிவு வையுங்கள். நபிகளார் சொன்னதை போல ஒவ்வொருவரும் பொறுப்பாளி, உங்கள் பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படும் சொன்னார்களே. என் பிள்ளைக்கு மார்க்கத்தை பற்றி, குரானை பற்றி, நபிகளாரை பற்றி சொல்லுகிற பண்பை நான் வளர்க்க வேண்டும் என்று முடிவெடுங்க. இங்க சொல்றதெல்லாம் 10 நாள் கிளாஸ் முடிவு போச்சு. நாம் சொல்ல வேண்டும். என் பிள்ளைக்கு குரானை பற்றி நம்ம எல்லாம் குடும்பத்தோட உட்கார்ந்து 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா உட்கார்ந்து ஒரு அரை பக்கம் படிப்போம், ஒரு பக்கம் படிப்போம். என்ன அல்லாஹ் சொல்லியிருக்கான்? நமக்கு அரபியில படிச்சா நேரடியா விளங்காது. நம்ம யாரும் அரபு பண்டிதர்கள் இல்ல. அரபு தெரிஞ்சா நேரடியா விளக்கலாம். நம்ம எல்லாம் தமிழர், நமக்கு தமிழ் தான் தெரியும். அப்ப அரபியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, தமிழ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, உருதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதை படித்து ஒரு 4 வரியை படித்து இது அல்லாஹ் என்ன சொல்றான், அல்ல இதுதான் இந்த விஷயம் சொல்ல வரான். பொய் சொல்லக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, திருடக்கூடாது, இப்படி தொழுகை நிலைநாட்டணும், அல்லாஹ்வை நம்புறதுனா இப்படி நம்பணும், காபிர்கள் இப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்ற திருக்குரான் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம சொல்லாமல் வேற யார் சொல்லுவா? கபர்ல விசாரிக்கிற அல்லாஹ்வை பற்றி கேட்பான்ல, அடுத்தது என்ன கேட்பான்? உன்னுடைய நபி யார், உன்னுடைய மார்க்கம் என்ன? என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், என்னுடைய நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்ற பதிலை சொல்ல வேண்டும் என்றால் அதை பற்றியான ஞானமும் அறிவும் நமக்கு வந்திருக்கும். அதெல்லாம் கேட்பாங்களா? மலக்கு இதெல்லாம் சொன்ன பிறகு உங்களுக்கு எப்படி இது பற்றியான ஞானம் கிடைத்தது என்று சொன்ன உடனே அவர்கள் சொல்லுவார்களா, திருக்குரானை படித்ததனால் எனக்கு இந்த ஞானம் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்களாம். குரானை படித்ததனால் இந்த வேலை கிடைச்சது, குரானை காலில் கேட்டோம், நாங்க படிச்சோம், அது சிந்திச்சோம், அதனால இது கிடைச்சதுன்னு சொல்லுவாங்கன்னா பெற்றோர்களாக இருக்கிற நாம் தான் மிக முக்கியமான ஒரு பொறுப்பாளிகளாக இருக்கிறோம் என்று சிந்திச்சு பாருங்க. இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிறக்கும் பொழுது எல்லா பிள்ளைகளும் இயற்கை மார்க்கத்திலே முஸ்லிம்களாகத்தான் பிறக்கிறார்கள். அவர்கள் யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ நெருப்பு வணங்கிகளாகவோ எல்லாம் மாறுவது பெற்றோருடைய கையில் தான். என் புள்ள முஸ்லிமா வாழணுமா காஃபிரா வாழணுமா என்ற விஷயத்தை அல்லாஹ் நம்முடைய கையில ஒப்படைத்திருக்கிறான். என் பிள்ளையை தர்பியத் பண்ண வேண்டிய, திருத்த வேண்டிய, மாற்ற வேண்டிய பொறுப்பு என்னிடத்தில் இருக்கிறது. அதற்காகத்தான் பெற்றோர்களாக இருக்க நாம் உயர்ந்தவர்கள். தாய்க்கு அவ்வளவு ஒரு மகிமை அல்லாஹ் தந்திருக்கிறானே, கண்ணியத்தை கொடுத்திருக்கான். சும்மாவா? அவ்வளவு சிரமப்படுறீங்க, வயிற்றுல சுமக்குறீங்க, கஷ்டப்படுறீங்க, பாலை கொடுக்குறீங்க, அவங்க வளர்த்து ஆளாக்குறீங்க. அவ்வளவு சிரமப்பட்டு அவர்களை வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல பிள்ளைகளாக மாற்றுகிற வரைக்கும், உயர்கிற வரைக்கும் நம்ம சிரமப்பட்டே ஆக வேண்டும். என் பிள்ளைக்கு மத்த விஷயத்தெல்லாம் கொடுப்பதை விட மார்க்கத்தை கொடுப்பதுதான் முக்கியமானது. நல்ல ட்ரெஸ் கொடுக்கலாம், வேணும், தேவைதான், மாற்றுக்கிறது இல்லை. நல்ல ட்ரெஸ் கொடுக்கிறதோ, சாப்பாடு கொடுக்கிறதோ, வசதியை கொடுக்கிறதோ, வீடை கொடுக்கிறதோ அதெல்லாம் செகண்டரி. அதற்கெல்லாம் முன்பாக எதை கொடுக்கணும்? நம் மார்க்கத்தை கொடுக்க வேண்டும். பிள்ளைக்கு அதுக்காக கஷ்டப்படுங்க. நான் இப்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க, அஜ்மேலு எங்க இருந்தோ வராங்க, நேதாஜில இருந்து வராங்க, ராயபுரத்துல இருந்து வராங்க, வண்ணாரப்பேட்டில இருந்து வராங்க. நம்ம ஏரியாவில் உள்ள பிள்ளைகள் இங்க வரலன்ற ஒரு கவலை உள்ள இருக்கதான் செய்யுது. பிள்ளைகள் இல்லாம இருக்காங்களா? கொத்து கொத்தாக முஸ்லிம்கள், அடிச்சு தடுக்கி விழுந்தா முஸ்லிம்கள், ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் வாழ்கிற இந்த இடத்துல இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். வீடு வீடா சொல்லி இருக்கிறோம், வீட்டோடு சொல்லியா சொல்லி இருக்கிறோம், பேஸ்புக் வாட்ஸ்அப்லயே சொல்லி இருக்கிறோம். ஏன் யாரும் வரல? இதெல்லாம் போகணுமா? 10 நாள் உட்காரணுமா? இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கணுமா? நாங்க ஏற்கனவே 2 மாசம் முடிய டிக்கெட் போட்டாச்சு ஊரெல்லாம் சுத்துறதுக்கு. அதுக்கெல்லாம் பிளான் போட்டாச்சு. எங்க போகணும், 2 மாசம் வேஸ்ட் பண்ணாம எங்கெங்கெல்லாம் ஊரா போகணும். போங்க, மாற்று கருத்து அல்லாஹ் கொடுத்தா, நமக்கு வசதி கொடுத்தா போகலாம். அதெல்லாம் 2வது. முதல் விஷயத்தை இதற்காக முக்கியத்துவம் தர வேண்டும். இதைத்தான் அல்லாஹும் தூதர் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். அதை புரிந்தவர்களாக நம் வாழ்க்கையை திருத்துகிற, மாற்றுகிற, பண்பாடுகிறதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்வதை போல முக்கியமான ஒரு செய்தி, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. இறை நம்பிக்கையாளர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாத், அதிலுள்ள இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்காகவே கடுமையும் கொடூரம் கொண்டவராக இருப்பார்கள். அவர்கள் எந்த கருணையும் காட்ட மாட்டார்கள். மா யவ்சூன் அல்லாஹ மா யுமருன், அவர்கள் அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதை செஞ்சிருவாங்க. அது எந்த வகையிலும் மாறி செய்ய மாட்டாங்க. அவ்வளவு கொடூரமும் கொடுமையும் கொண்ட அந்த நரகத்தில் இருப்பார்கள். அவர்கள் அந்த நரகத்துடைய நெருப்பை பற்றி அல்லாஹ் சொல்றான், அதில் மனிதர்களின் கற்களையும் கொண்டு அது மூட்டப்படும். வகூது ஹன்னாசு வல் ஹிஜாரத்து அலைஹிம், அதில் மனிதர்களின் கற்களையும் கொண்டு நான் மூட்டுவேன்.
அந்த நரக நெருப்புக்கு நாம் அஞ்சியவர்களாக நம்முடைய பிள்ளைகளை மாற்றுகிற, திருத்துகிற, உயர்த்துகிற மிக முக்கியமான பொறுப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறான் என்பதை புரிந்து இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை நல்ல ஒரு மார்க்க பற்றுள்ள, நார்க்க ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக இன்ஷா அல்லாஹ் மாற்றுவது முயற்சிப்போமா? அந்த வாக்குறுதியோடும் அந்த நம்பிக்கையோடும் நாம் புறப்படுவோம். நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல ஒரு பண்பாளர்களாக, அவர்கள் நல்ல ஒரு ஈமான்தாரிகளாக வளர்த்து ஆளாக்குவோம். அதுதான் இன்மைக்கும் மறுமைக்கும் வெற்றியை தருகிற நல் விஷயம் என்பதை புரிந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளாக வளர்ந்து ஆளாக்கி மறுமையிலும் அவர்கள் உயர்ந்த இடத்தை சொர்க்கத்தில் இடம் பிடிப்பதற்கான வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.